பூஸ்டப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மூலமாக நம்ம இந்த சந்தேகங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை நம்ம எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறது தெரியல. நம்ம தலைவர்கிட்ட அடிக்கடி நம்ம ஃபோன் பண்ணி அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எங்களுக்கு அதை உதவி செய்ய நினைக்கிறேன். தேங்க்யூ. காரியங்கள் வச்சு எல்லாரும் சொன்னாங்க. மற்ற மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல கேட்கிறீங்களா? உங்கள்தான் பேசுறது, உங்கள்கிட்ட தான் பேசுறது. எதுக்கு வெளியே போவேன் நான் சொல்றேன் சொல்லி கவனம் வச்சுட்டு வெளியே வந்து நான் உட்கார முடியாது. எங்கேயுமே போகல, எங்கேயுமே போகல கிடையாது. அதனால இங்கே தான் வந்து ஒரு சில ஆர்வம் வந்து அறிஞான நல்ல வார்த்தையை கேட்டுருந்தேன். அந்த முதல்ல இந்த சுமித் பிரதர் சொன்னேன். அந்த லஞ்ச் நேரத்தில் சொன்னேன், சுமித் பிரதர் உங்களுக்கு தான் நான் கை கொடுக்க போகிறேன். எப்படிப்பட்ட ஒரு கிளாஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாடலை செலக்ட் பண்ணி நமக்கு எல்லாருக்குமான ஒரு திட்டத்தையும் அறிக்கையும் நம்ம எப்படி செய்யணும், நம்ம இன்ட்ரோஸில் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கணும், நம்ம வந்து நம்ம நிலைநாட்டி நமக்கு அடுத்த நகரத்தில் சொல்லி நல்ல ஒரு அருமையான ஒரு பாதை ஒரு இறைப்புதல் சார் வந்து ஜிபின் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போகிறாங்க அப்படின்னாங்க. சரி என்ன சார் அதை வந்து அசால்ட்டாக சொன்னேன், புத்தகம் வாங்க தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னாரு. பட் இன்னைக்கு வந்தவங்க தெரியுது ரொம்ப விஷயங்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு நிறைய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு. உனக்கு எந்த பிரச்சனை இருக்கோ நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்து எல்லாம் முடிச்சு கொடுப்போம். அந்த அளவுக்கு ஃபண்டு பிரச்சனையா இல்லை ஒரு சர்டிஃபிகேட் பிரச்சனை எது இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடண்டாக ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சார். உள்ள எக்ஸ்ட்ராவான செக்ரட்டரி சார் தான் பார்த்தேன். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுனாங்க. நாமளே வேறு ரிவிஷன் கேட்கணும் சார், அவங்களால போக முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போயிட்டு வந்தேன் சார் சார் சொன்னதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு எனக்கு இருந்த எல்லாருமே வந்து நடக்கும்போது எனக்கு தூக்கமே வருது. எனக்கு வந்து வரலாம் மற்றவங்க யாரும் கண்கள் வந்து முன்ன மாதிரி பேச அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பிரதர் பேசுறதும் அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுனாங்க. அது கேட்கறது நல்லா இருந்துச்சு, மனசுலேயும் நிறைய விஷயங்கள் வைத்திருக்கு. அதே மாதிரி சுமித் சார் எல்லாரும் பேசியிருந்தேன், அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி பேசுனாங்க. இதெல்லாம் நீங்கள் சந்தேகங்கள் நீங்கள் போகணும்னு கேள்வின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாஸ்டர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஐடியாஸ் வந்து மறக்கவே மறக்காது. எழுதி போட்டு எப்படியா இருந்தாலும் நமக்கு நடந்துருந்தாங்க. ஸோ அதனால் நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோட மனசில் பதிகிற மாதிரி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அவங்க அனைவருடைய நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது ஒரு டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணி முடிஞ்சோன்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து மற்ற பேர் டெஸ்ட்டு வச்சுக்கிறவங்க நம்ம போய் கேட்டால் கூட ஐடியா வரைக்கும் யாரும் எனக்கு சொன்னதே கிடையாது. இது வந்து உண்மையான ஒரு கருத்து தான். கேட்டால் அது அவ்வளோதான் அப்படித்தான் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நெட்டை பார்த்து நானே கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா அடுத்து பேன் கார்டு வாங்கணும், அப்புறம் ஏடிபி வாங்கணும், டோலியை வாங்கணும், ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே நான் நெட்டை பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து யாருமே இது வரைக்கும் வழிவகுக்கவே இல்லை. அப்போ ஒரு போன வாரத்தில் நம்ம சோயா ட்ரெஸ்ட்டில் அவர் சரவணாண்ணே எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தம்பி வாங்க தம்பி அப்படின்னாரு. ஏன்னா நான் வந்து 2014 தம்பி ஒரு ஹோம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அரசாங்கத்திடமும் மற்றபடி கலைஞர்களிடம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரூபா கூட நான் இது வரைக்கும் எந்த லிஸ்ட்டும் நான் போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியல, அதுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது எனக்கு வந்து மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஐயா பாஸ்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதோடு சேர்ந்து தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்பதை இந்த மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவம் வச்சுருக்கேன். இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன வந்து நிறையா கோவம் வந்து சிஎஸ்ஆர் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ் நிறையா கேட்குறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர் தான் நினைச்சோம். அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா கண்டிப்பாக என்ன நான் வந்து
பொண்ணுங்களாவே நடத்தி விட்டேன் சர்ச்சில். ஆனால் என்ன தெரியுமா, நம்ம ஒரு 28 எடுக்கல, எனக்கு பின்னால் நடத்துக்கு யாரும் இல்லை, ஏதோ குடும்பத்தில் யாருமே கிடையாது. அப்போ